வெல்கம் டு மணி மேக்கிங் வெப்சைட்ஸ். இந்த வீடியோவில் pinterest.com அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அந்த சைட் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுடைய சைட்டை ப்ரொமோஷன் பண்ணுறது மூலமாக இன்னும் அதிகமான விசிட்டர்ஸ் கொண்டு வர வைக்க முடியும், அதுலேருந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த pinterest.com ஒரு சோஷியல் புக் மார்க்கிங் சைட் தான். நீங்கள் எப்படி ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பண்ண முடியும். நிறைய பேர்த்துக்கு இந்த pinterest.com பற்றி தெரியறதே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அது என்ன, அதை எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது நீங்கள் கூகுளில் போய்ட்டு பின்ட்ரெஸ்ட்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி pinterest.com அந்த யூஆர்எல் வரும், தெரியலைங்களா ஃபஸ்ட்டாக? ஸோ இதுதான் அந்த சைட். இதில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் டைரெக்டாக இதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம், அதாவது இந்த கண்டினியூ வித் ஃபேஸ்புக். அப்படி இல்லாட்டி உங்களோட இமெயில் புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லாகின் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில அக்கௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜாக்சன் சாம் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கும். இப்போ நான் லாகின் பண்ணல, ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே தேர் இஸ் மோர் டு சி லாகின் அந்த மாதிரி சொல்லுது. ஏன்னா நான் ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி கேட்காது. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காரு, அதாவது போர்டுனா ஒரு செட் ஆஃப் திங்ஸ், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான கேட்டகரியில் போஸ்ட் பண்ணலாம், இன்னொரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வேறு கேட்டகரியில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போது A to Z ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஹெல்த் சம்மந்தமான கேட்டகரியில் இவர் இந்த மாதிரி போஸ்ட்லாம் போட்டிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைக்ஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவர் எவ்வளோ ஃபாலோவிங் பண்ணிகிட்ருக்காரு, இதெல்லாமே இங்கே ஷோ ஆகுது, தெரியுது இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் இது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பின்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி இதில் பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பின்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டையும் குறிக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இவர் ஃபிட்னஸ் சம்மந்தமாக இங்கே ஒரு போர்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 116 பின்ஸ். ஸோ இங்கே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படி, இந்த ஃபிட்னஸ் சம்மந்தமாக, ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, இந்த மாதிரியெல்லாம் போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இப்போது இன்னொரு அக்கௌண்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டா இந்த நிக்கோல் சம்திங், இவங்க பார்த்தீங்கன்னா 19 போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரீம் வெட்டிங்ஸ், ஃபேஷன், ட்ரெஸ் சம்மந்தமாக. ஸோ ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்க, 6448 பேர். இதில் இன்னும் நிறைய அக்கௌண்டெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஃபாலோவிங்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது இன்னும் ஈஸியாக எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பிக்சர் ஃபார்மெட்டில் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாஸ் பார்த்திங்கன்னா அதிக பேர் பார்ப்பாங்க, அதிக பேர் லைக் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபாலோவிங், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. உங்களுக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்னா, ஸோ உங்கள் சைட்டுக்கு விசிட்டர்ஸ் கண்டிப்பாக அதிகரிக்க முடியும். ஸோ இதுதான் Pinterest, தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற சைட்டில் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த weightlosswell.blogspot.in சைட் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஹெல்த் சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ப்ராடக்ட் அந்த பிளாகர், ஸோ அதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்களா, இந்த கூகுள் ப்ளஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா Pinterestம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரபலமான ஒரு சர்ச் என்ஜின். ஸோ அவங்கள ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு மோஸ்ட் ஃபேமஸ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க ஆட் பண்ணியிருக்கல மெயினான எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளஸ், அடுத்தது Pinterest, அடுத்தது ஃபேஸ்புக், அடுத்தது ட்விட்டர். ஸோ அடுத்ததாக மெயில், பிளாகர் சம்திங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறது மூலமாக, அதாவது ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வியூவர்ஸை இன்னும் அதிகரிக்க முடியும். தேங்க்யூ.